ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் அவர்கள் ஆட்சி நடத்துறதுக்கான பெரும்பான்மை பலத்தை இழந்திருக்கிறாங்க. அவங்களுடைய கூட்டணியினுடைய முக்கியமான கட்சியான முத்தாஹிதா குவாமி மூவ்மெண்ட் இம்ரான் கான் அவர்களுடைய பாகிஸ்தான் தெஹ்ரீக்-இ-இன்சாப் கட்சிக்கு அளித்து வந்த ஆதரவு வாபஸ் வாங்குறதா அறிவிச்சிருக்காங்க. சோ இதையடுத்து இம்ரான் கானுடைய பலம் அப்படிங்கிறது 165 குறைந்திருக்குது. எதிர்கட்சிகளுடைய பலம் 177 அதிகரிச்சிருக்கு. இதன் மூலமா பாகிஸ்தானுடைய அடுத்த பிரதமரா நவாப் ஷெரீப் அவர்களுடைய சகோதரர் ஷேக்பாஸ் ஷெரீப் அவர்கள் பதவி ஏற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. பாகிஸ்தானுடைய அரசியல் களத்திலையும் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு. கடந்த 30 ஆண்டுகளா பாகிஸ்தானுடைய ராணுவத்தினுடைய கைப்பாவையா தான் அந்த நாட்டினுடைய பிரதமர்கள் ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ராணுவத்தை மீறி எதுவும் செய்ய முடியாது. அதை மீறி செஞ்சா நேரடியாவோ மறைமுகமாவோ அந்த ஆட்சி கலைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அங்க இருந்துட்டு இருந்துச்சு. அது மறுபடியும் இம்ரான் கான் விஷயத்திலையும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா 2018 பாகிஸ்தானுடைய பிரதமரா இம்ரான் கான் பதவியேற்றப்ப அவங்களுக்கு 155 சீட்டு தான் கிடைச்சிருந்தது. பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு 172 சீட்ஸ் தேவை. சோ அப்ப பாகிஸ்தான் ராணுவம் தரப்புல இருந்தா கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைந்து இம்ரான் கானுக்கு ஆதரவு கொடுக்க வச்சு இம்ரான் கானை பிரதமராக்குறாங்க. அதே மாதிரி தேர்தலையும் பல்வேறு முறைகேடுகள், நார்மலாவே பாகிஸ்தான் தேர்தலில் எப்பவுமே முறைகேடுகள் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு ப்ராப்பரான ஜனநாயகத்தை நோக்கி இன்னமும் பாகிஸ்தான் நகரல அப்படிங்கறது உண்மை. சோ அதன் பிறகு இம்ரான் கான் அவர்களுக்கு பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய முழு ஆதரவும் கிடைச்சது. இம்ரான் கான் அவர்களுமே கூட ராணுவத்தினுடைய ஒரு கைப்பாவையா தான் ஆட்சி நடத்துறதாவும் சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. அதனாலதான் இம்ரான் கான் அவர்களுக்கு எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் உள்நாட்டுக்குள்ள ஈஸியா அவங்களால சமாளிக்க முடிஞ்சது. இறுதியில ஒரு முக்கியமான பிரச்சனை ராணுவத்திற்கும் இம்ரான் கான் அவர்களுக்கும் ஏற்பட்டுச்சு. பாகிஸ்தான் ராணுவத்திற்கு அடுத்து சக்தி வாய்ந்த அமைப்பு பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு. அந்த பாகிஸ்தான் உளவு அமைப்பினுடைய சீஃபா நதீம் அஞ்சும் அப்படிங்கிற ஒரு நபரை நியமிக்கிறதுக்கு இம்ரான் கான் அவர்கள் பெரிய அளவுல முயற்சி செஞ்சாங்க. அதே நேரத்துல பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியான கமர் ஜாவேத் பஜ்வா அவர்கள் ஃபயாஸ் அகமது அவர்களை தான் ISI சீஃபா நியமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இம்ரான் கானுக்கு அழுத்தம். இந்த நதீம் அஞ்சும் அப்படிங்கிற நபர் ஆல்ரெடி இம்ரான் கானுக்கு நெருக்கமா அறியப்படக்கூடிய ஒரு நபர். தேர்தல் நேரத்திலையும் இம்ரான் கான் அவர்களுக்கு பல்வேறு உதவிகளை இந்த நதீம் அஞ்சும்ங்கிற நபர் செஞ்சிருக்காங்க. சோ இவங்களை உளவுத்துறை சீஃபா நியமிக்கிறதுக்கு தான் இம்ரான் கான் ஆர்வம் காட்டினாங்க. அதன் பிறகு பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி கமர் ஜாவேத் பஜ்வா அவர்கள் ஒரு பேட்டியில என்ன குறிப்பிட்டாங்கன்னா, நான் சொல்ற ஆளை இந்த பதவியில நீங்க நியமிக்கலாம், உங்களுடைய ஆட்சி கவிழ்க்கப்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. அதன் பிறகு இம்ரான் கான் அவர்களுக்கும் கமர் ஜாவேத் பஜ்வா அவர்களுக்கும் இடையில உறவு அப்படிங்கிறது சுமூகமா இல்ல. பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய முக்கிய அதிகாரிகளும் இம்ரான் கான் அவர்களுக்கு எதிராக தான் செயல்பட்டாங்க. அதன் பிறகு ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில கமர் ஜாவேத் பஜ்வா அவர்களுடைய முயற்சியின் பேர்ல பாகிஸ்தானுடைய எதிர்கட்சிகளை அவங்க ஒருங்கிணைக்க ஆரம்பிச்சாங்க. எதிர்கட்சிகளை ஒருங்கிணைச்சு இம்ரான் கானுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானமும் கொண்டு வந்தாங்க. ஒரு பக்கத்துல அரசியல் ரீதியா பல்வேறு குழப்பங்கள் இருந்தாலும் கூட இம்ரான் கான் அவர்களுக்கு மக்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய எதிர்ப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருந்தது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி பாகிஸ்தான்ல பெரிய அளவுல பண வீக்கம் அப்படிங்கிறது இருக்கு. பொருளாதார வீழ்ச்சியையும் அவங்க சந்திச்சுட்டு இருக்காங்க. பல்வேறு மாவட்டங்கள்ல இம்ரான் கான் அவர்களுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டுச்சு. சோ இதன் பிறகு அரசியல் ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் தனிப்பட்ட முறையில இம்ரான் கான் அவர்களுடைய செல்வாக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சரிய ஆரம்பிச்சது. அதன் பிறகுதான் எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்து இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதன் முடிவுல நவாப் ஷெரீப் அவர்களுடைய சகோதரரான ஷேக்பாஸ் ஷெரீப் அவர்கள் பிரதமரா பதவி ஏற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. சோ இதோட இம்ரான் கான் அவர்களுடைய சாப்டர் க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இதான் இந்த ஒரு பதிவு நான் சொல்ல வந்த விஷயம். இது தொடர்பா உங்களுடைய கருத்துக்கள் அவசியம் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.